ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எமர்சன் விலாகர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராமேஸ்வரம் வந்திருக்கோம். ஸோ இந்தியாவின் புகழ்பெற்ற புண்ணிய தலம் சுற்றுலாத்தலம் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த ஊருக்கு நம்ம மறுபடியும் வந்திருக்கோம். இப்போ நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் தான். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம். நமக்கு ஏற்ற மாதிரி வர்றது பார்த்திங்கன்னா மதுரை போகிறது TN 67 விருந்தர் வண்டி. மதுரை போகுது. முதலத்தூர் மதுரையும் போட்டிருக்கு 1 2 3, ஆனால் பரமக்குடி போகுது. கைஸ், நீங்கள் இப்போது ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டு வீடியோ பாருங்கள். ராமேஸ்வரம் எப்படி இருக்குது, பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது. சிமெண்ட் ரோடெலாம் போட்டிருக்காங்க, ஆனால் ஒரே மண்ணாக இருக்குது. பஸ்ஸஸ் கொஞ்சம் நிற்கிது. வச்சு என்னென்ன பஸ் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் மக்கள் கூட்டம் நார்த்து நிறைய இருக்காங்க, அதான் மக்கள் கூட்டம் அதிகமாக தெரியுது. இது பாருங்கள், ஒரு ஹேங்கே நிற்கிது. நமக்கு முதல்ல பார்க்குறது பார்த்திங்கன்னா மதுரை போகிறது PRC வண்டி P6 புது வண்டி. மதுரை ரான்மாட் ராமேஸ்வரம். அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பூர், அதுவும் PRC தான். ராமேஸ்வரம் மதுரை திருப்பூர் ஆரப்பாளையம் மாட்டுத்தாவணி வண்டி. அதுக்கப்புறம் பாருங்கள் மதுரை போகுது. திருப்பத்தூர் திருச்செந்தூர் வண்டி புது வண்டி விட்டாலும் தெரில, அதனால் இந்த பக்கம் விட்டுருக்காங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டை பாருங்கள் கைஸ். கட்டணம் 1 ஹவருக்கு 80 ரூபா பே பண்ணிங்கன்னா ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ராமேஸ்வரத்தில் உள்ள எல்லா இடங்களுக்கும் சுற்றி பார்க்கலாம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அக்னி தீர்த்தம், ராமர் தீர்த்தம், லட்சுமண தீர்த்தம், சீதா தீர்த்தம், கலாம் இல்லம், கலாம் நினைவகம் ஆகிய இடங்களை அனைத்தும் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் சுற்றுலா சிறப்பு இயக்கப்படுகிறது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறார்கள். பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி குறைந்த கட்டணத்தில் இத்தலங்களை கண்டு கழிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 8 மணி வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். மேலும் நீங்கள் வந்து பிரான்ச் மேனேஜர் கான்டாக்ட் பண்ணிக்கலாம், நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. ஸோ ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆட்டோனா கண்டிப்பாக நிறைய சார்ஜ் 500 ரூபா 1000 கூட ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து இந்த பஸ்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை பாருங்கள், திருப்பூர் ராமேஸ்வரம் வண்டி புது பாருங்கள், சிப்காட் வண்டி கிளம்பிடுச்சு வண்டி. அப்படியே போவாங்க. ஒரு கம்பம் வண்டி நிற்கிதா, கம்பம் வண்டி நிற்கிது பாருங்க. 1 2 3 போட்டிருக்கு. ராமேஸ்வரம் வந்திருக்கு. கம்பம் மதுரை ராமேஸ்வரம் வண்டி லாங்கில் நிற்கிது. புது வண்டி BS6. தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் பயணிகளின் கனிவான கவனத்திற்கு பயணிகள் நலன் கருதி ராமேஸ்வரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை கூடுதலாக குளிர்சாதன பேருந்து இயக்கப்படுகிறதாம். ஸோ கன்னியாகுமரி பேருந்து புறப்படும் நேரங்கள் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து 18:25. அப்போது 6:20 கிளம்புது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8:15 கிளம்புது. அப்புறம் கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா 7 மணிக்கு கிளம்புது. அங்கே 7 மணிக்கு ராமேஸ்வரத்துக்கு வந்துடலாம். அதே மாதிரி 10 மணிக்கு கிளம்புது வண்டி, அதுவும் AC பஸ் தான். ஸோ 2 சர்வீஸு 2 பக்கம் ஓடுது. இது பார்த்திங்கன்னா கும்பகோணம் கார்ப்பரேஷன் காரைக்குடி ரீஜன் வண்டி, ஓகேங்களா. இது வந்து நேசமணி கிடையாது. நேசமணி டைம் வந்து வேறு டைமாக இருக்கும், அதை செக் பண்ணி சொல்கிறேன். ஸோ உள்ளே பாருங்கள் போட்டிருக்காங்க. முன்பதிவு பேருந்து ராமேஸ்வரம் மதுரை, ராமேஸ்வரம் திருச்சி, ராமேஸ்வரம் கோயம்புத்தூர், சிதம்பரம், திருச்சி, கன்னியாகுமரி எல்லோரும் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் SCDC ஆப்பில். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு பாருங்கள் கைஸ், பார்க்க எப்படி இருக்கும் பாருங்களேன். சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க, அது சரியாக ப்ராப்பராக இல்லாமல் அப்படியே மண்ணாக த்ரெட்டாகி நிற்கிது பாருங்களேன். ஸோ பஸ்ஸெலாம் போக தூசிக்கலாம் போதும் அப்படியே. ஸோ பஸ் ஸ்டாண்டோடைய ஃபுல் வியூ பாருங்கள். இதுதான் பஸ் ஸ்டாண்டு. கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, கொஞ்சம் சூப்பராக மெயின்டைன் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம். நிறைய பேர் வருவாங்க. இந்தியா, தமிழ்நாடு எங்கேயாலும் வருவாங்க, ஈவன் அப்ராட்லேருந்து வருவாங்க. ஸோ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். அது எனக்கு என்னமோ புரியல. எந்த ஊருக்கு போனாலும், கன்னியாகுமரி போனாலும் இப்படி தான் இருக்குது. முக்கியமான சுற்றுலாத்தலங்களுக்கு போனாலும் இப்படி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பாருங்கள்.
T57 கம்பம், தேனி, மதுரை, ராமநாதபுரம், ராமேஸ்வரம். அது பார்த்திங்கன்னா சேலம் வண்டி, SCDC ராமேஸ்வரம் சேலம் ஓடிட்டுருக்கு இல்லையா, ஸோ அந்த வண்டி. 7 மணிக்கு முழப்பாங்க எனக்கு நைட்டு. ரான்மடைக்கு 8:15 வரும். டாய்லெட், பாத்ரூம், பே அண்ட் யூஸ். நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து வந்திருக்காங்க. நிறைய பேர் வர்றாங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாங்க, கோயிலுக்கு போவாங்க, நிறைய இடம் சுற்றி பார்ப்பாங்க. அதனால் அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. சமைச்சு சாப்பிட்றாங்க, நிற்கிறாங்க.